இன்றைக்கு நான் உங்களை ஒரு ஒரு நினைவு கூறல் என்ற நிகழ்வா என்று கூட சொல்லலாம். எங்களுடைய யாழ் நூலக இருப்பின்ற ஒரு நினைவேந்தல் நிகழ்வாக ஒரு நிகழ்வில் நீங்கள் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வில் நாங்கள் பங்களிப்பு செய்யறதுல மகிழ்ச்சியா இருக்குது. உங்களை பார்க்க எனக்கு தெரியுது, இந்த யாழ் நூலகம் எரிக்கப்படும் பொழுது நீங்கள் ஈழத்துல பிறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு புலம்பெயர் நாட்டில நீங்கள் இந்த ஒரு நினைவேந்தல யாருமே நினைக்காத செய்யாத ஒரு புது வடிவமான விடயத்தை உங்களோட மனதுக்குள்ள எடுத்து செய்திருக்கிறீங்க. இது எப்படி தோன்றினது? இந்த முதலாவது கேள்வி. இந்த யாழ் நூலக எரிப்பை பற்றி நீங்கள் பார்க்கிற முதல் பார்வை. அடுத்ததாக, இன்றைக்கு இந்த புலம்பெயர் நாட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் நீங்கள், உங்களுடைய மனதில நூலகம் என்றால் என்ன? அடுத்ததாக, இந்த நிகழ்வை தோற்றுவிக்கணும் என்ற எண்ணப்பாடு உங்கள்கிட்ட தோன்றிய வண்ணம் எப்படி தோன்றின என்ற 3 கேள்விக்குமான பதில் உங்கள்கிட்ட இருந்து தாங்க. வணக்கம். என்னென்னா என்ன பொறுத்த வரைக்கும் நூலகம் முறைக்கு நான் இல்லை. நாங்கள் என்னால் இப்படி முக்கியமான விஷயமா தான் பார்க்குறேன். நூலகம் இருப்பேன் எங்களோட கல்வி வரலாறு எல்லாத்தையும் இருக்கிறது. நூலகம் ரொம்ப முக்கியம். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு வாசிக்கிற விருப்பம். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நூலக எதிர்ப்பிட எதிர்வினைண்டா நாங்கள் எங்களுக்கு இங்கே ஒரு நூலகமோ ஒரு பண்பாட்டு மையம் ஒன்று இருக்கோம்னு ஆசை. அப்போ அது நோக்கமாக தான் அதை மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய தான் ஒரு புத்தக கண்காட்சியை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ அது செய்கிறது மூலம் மக்களுக்கு விளங்கப்படுத்தலாம். என்னோட நோக்கம் ஒரு பண்பாட்டு மையம் ஒன்று உருவாக்குறேன்டா, அதுக்கு மக்களை திரட்டி புத்தகம் எடுத்து ஒரு ஃபார்ம்ல கட்ட போகிறோம்னா அதுக்கான வேலை தான் இது செய்கிறோம். உங்களோட நான் முதல் கதை கேட்க 2-3 நாட்களுக்கு முதல் உங்களுடைய பெரிய ஒரு திட்டம் என்னென்று சொன்னால், புலம்பெயர் நாட்டில் முக்கியமாக பிரான்ஸ் மண்ணில் ஒரு நூலகம் ஒன்றை உருவாக்கணும். வெறும் நூல்களை மட்டும் கொண்டிருக்கிற ஒரு நூலகமாக இருக்காமல் தமிழர்களுடைய ஒரு சந்திப்பு இடமாக வாசிக சாலை போல செய்யணும் என்ற ஆசை உங்கள்கிட்ட இருக்கிறது. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது என்று சொன்னால், வாசிக சாலை என்றது உங்களுடைய வயசுல ஈழத்துல இருந்துதான்றது எனக்கு ஒரு கேள்விதான். அந்த சொல்லாடலே ஆச்சரியம் தந்தது. தமிழ் மெல்லச்சாகும் சொல்லு பல பேர் பயன்படுத்த சொல்ல இருக்கு. தமிழ் மெல்லச்சாகாது என்றதுக்கு நிறைய குழந்தைகள், உங்களை போல குழந்தைகள் தூக்கி நிமிந்து நெஞ்ச நிமித்தி உங்களுடைய நெஞ்சில தமிழ் என்ற ஒரு வாக்கியத்தை எழுதி வச்சிருக்கீங்க. பெருமையா இருக்குது. மேல உங்களை போல இளைஞர்களையும் குழந்தைகளையும் பார்க்க பெருமையா இருக்குது. இது நூலகம் என்றது எங்களுடைய தமிழ் நூல்களை மட்டும் சேகரிக்கிறது இல்லை. ஆனா தமிழர்கள் இணைய வேண்டிய ஒரு இடமாக, ஒரு மையமாக, ஒரு ஒன்று கூடலாக பல விடயங்களை அதுக்குள்ள கொண்டு வரணும். பெரிய ஒரு திட்டம். நீங்க சின்னனா சொல்றீங்க, ஆனா அது பெரிய ஒரு திட்டம், ஆனா அழகான திட்டம். அது தோன்றதுக்கு உங்களுக்கு காரணம் உங்களோட தாத்தா பாட்டி யாராவது இங்க வாழினமா? இல்ல, என்னண்டா நாங்க ஊர்ல இருக்க எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் வாசகசாலை இருந்தது. சின்ன வயசுல எனக்கு வாசகசாலை